ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சாம்சங்கோட அவங்களோட பிளாக்ஷிப்பான பட்ஸ் சாம்சங் பட்ஸ் 3 ப்ரோ பத்தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல சாம்சங்கோட பட்ஸ் 2 ப்ரோ கவர் பண்ணிட்டு பார்க்காத மேல கார்டுக்கு இருக்கிற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வருஷத்துக்குரிய 2025ஓட சாம்சங்கோட பட்ஸ் 3 ப்ரோ ஒரு 2 வைப்ரன்ட் கலர்ஸ் 20K இந்த பட்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் ஆஃப்லைன்ல தான் நான் இதோட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 70K இந்த 70K இந்த பட்ஸ் ஒர்த் இல்லையா? என்ன அடுத்து ஒரு 4-5 மாசத்துல பட்ஸ் 3 ப்ரோக்கு அடுத்து 4 ப்ரோ வரப்போகுது. அப்படி இருக்கும் போதுமே இந்த 70K இன்வெஸ்ட் பண்றோம். பெரிய ஹியூஜ் அமௌண்ட் இதுல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் இந்த பட்ஸ் ஒர்த்தா இருக்குமா இருக்காதா? அது போக இன்னைக்கு சாம்சங் இந்த பட்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் ஏஐயோட என்ஹான்ஸ் பண்ணி இந்த பட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஏஐ எப்படிலாம் யூஸ் ஆகுது அண்ட் இதுல எப்படி சவுண்ட் கிளாரிட்டி எல்லாம் இருக்கு, என்ன புது டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன ஹார்ட்வேர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. நிஜமாவே ஒரு பட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு ஒரு சாஃப்ட்வேர் நல்லா இருந்தா ஹார்ட்வேர் சைட்ல சப்போர்ட் இல்ல, ஹார்ட்வேர் சைடு நல்லா இருந்தா சாஃப்ட்வேர் சைடு சப்போர்ட் இல்ல. அது மாதிரிதான் ஒரு சில பிராண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கு. பட் ஆனா சாம்சங் இன்னைக்கு இந்த பட்ஸ்ல ரெண்டுமே செம்ம இம்ப்ளிமெண்டோட சோ இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பிரீஃபா பேச போறோம். என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, இதை பத்தி பேசிட்டு இது ஒர்த் இல்லையா அதை பத்தி டீட்டெயிலா பேசுவோம் இந்த வீடியோல. சோ இதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா இருக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்ம சோசியல் மீடியா பேஜஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. சோ ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்ட் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் சாம்சங் பட்ஸ் 3 ப்ரோ ஓட பாக்ஸ். ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன்ல மேல சாம்சங் பட்ஸ் 3 ப்ரோ கேலக்சின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் பேக் சைடு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. எவ்வளவு சார்ஜர் இதுல யூஸ் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சைடு சாம்சங் இது மாதிரி விஷயங்கள் அண்ட் இங்க எம்ஆர்பிஸ் என்னென்ன உள்ள கண்டெய்னர்ஸ் எல்லாம் உள்ள என்னென்ன இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணோன்னே நம்மளோட பட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க கேசிங்கோட. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பிளாக் கலர் இன்செட். அதுக்குள்ள பார்க்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸ், யூசர் கேரண்ட், வாரண்டி புக்ஸ், டைப் சி டு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த சாம்சங் பட்ஸ் 3 ப்ரோ பாத்துட்டீங்கன்னா நம்ம பை பண்ணது இந்த சில்வர் கலர் வேரியன்ட். ஓகேவா? இதை பொறுத்தளவு ஒரு 2 வைப்ரன்ட் கலர்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இதோட பிரைசிங் 20K. அவங்களோட ஓன் வெப்சைட்ல வாங்கினீங்கனாலும் இந்த ரிலையன்ஸ் டிஜிட்டல் இது மாதிரி விஷயங்கள் வாங்கினாலுமே உங்களுக்கு ஒரு 20K தான் ஆஃபர் பண்றாங்க. பட் ஆனா ஆஃப்லைன்ல 70K ஒரு சூப்பரான டீலோட இன்னைக்கு நிறைய ஷாப்ஸ்ல அவைலபிளா இருக்கு. என்னோட ரெக்கமெண்ட் ஆஃப்லைன்ல வாங்க. ஆன்லைன்லயுமே இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த பட்ஸ் செம்ம பிரீமியம், அதுதான் ஒரு உண்மையான ஃபேக்ட். அதுல இருந்து நம்ம இந்த பட்ஸ் ஆரம்பிப்போம். சோ இந்த பிரீமியம் எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட வெயிட் பாத்தீங்கன்னா கேஸ் பட்ஸ் எல்லாமே சேர்த்து 56 கிராம் தான். அது போக இங்க கேஸ் மட்டும் ஒரு 46 கிராம் அண்ட் ஒவ்வொரு பட்ஸுமே வெறும் 4 கிராம். இது வந்து ஒரு காமனான விஷயம். எல்லா பட்ஸ்லயுமே இது மாதிரி விஷயங்கள்லாம் வருது. பெரிய அளவுக்கு வேரியேஷன் இல்லை. ஆனா இதோட டிசைன் சூப்பராகவே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல போர்ட்ஸ் அண்ட் இதோட ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். போர்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது பாட்டம்ல டைப் சி போட்டும் பக்கத்துல பேரிங்காக ஒரு புஷபிள் பட்டன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா டாப்ல உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டியான ஒரு டிசைன் ஒரு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கார்டு பெல்ட்லயும் அண்ட் பாட்டம்ல ஒரு சூப்பரான ஒரு மெட்டாலிக் கோட்டிங்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சென்டர்ல ஒரு இன்டிமேஷன் லைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இன்டிமேஷன் லைட் ரெட் அண்ட் கிரீன் கலர் எரியும். ரெட் ஃபார் சார்ஜிங்க்கும், கிரீன் பாத்தீங்கன்னா பேரிங்காக ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பேக் சைட்ல ஒரு பிளைனான ஸ்ட்ரக்சர்ஸ் தான், ஆனா வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணோன்னே நம்மளுக்கு மேல பாத்துட்டீங்கன்னா அந்த கேசிங்க்கு ஒரு சின்ன ஒரு லப்பரிங் கோட் இருக்கு. ஏன்னா இங்க கீழே ஸ்கிராச்சிங் ஆயிடக்கூடாதுன்னு. அதே மாதிரி இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஹாப்டிக் ஃபீட்பேக் சூப்பரா இருக்கு. நல்ல ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்கான். இந்த பட்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணும் போதுமே அங்க உங்களுக்கு அந்த எல்இடி லைட் இன்டிமேஷன் ஆகிறது சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அது போக இந்த பட்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 4 கிராம்ஸ் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது தவிர்த்து இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுக்காகவே உங்களுக்கு அந்த ரெட் அண்ட் ப்ளூ இது மாதிரி ஒரு 2 ஸ்டைப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த கேஸ்லயுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால ஈஸியா டக்குன்னு ரெட்னா ரெட், ப்ளூனா ப்ளூ போட்டு விட்டு போய்கிட்டே இருக்கலாம். இது ரைட்டா லெஃப்டான அந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுக்காக அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. இன்னொரு கியூட்டான விஷயம்னு சொல்லிக்கலாம். அண்ட் இந்த பட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4 கிராம்ஸ். இந்த 4 கிராம்ஸ்ல வேற லெவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல உங்களுக்கு வென்டிலேஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நிறைய பட்ஸ்ல பார்த்திருப்போம் உங்களுக்கு எதுலயுமே வென்டிலேஷன் இருக்காது. ஆனா இதுல வென்டிலேஷன் கொடுத்தது லாங்கர் டியூரபிள். நம்ம பிளேபேக் டைம் கேட்டாலுமே நம்மளுக்கு காதுல எந்த ஒரு இரிட்டேட்டிங்ஸோ எந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடாதுக்காகவே இங்க கொடுத்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அது போக சுத்தி இருக்க ஏரியா நிறைய சென்சார்ஸோட கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்க சென்சார்ஸ் வச்சுதான் இந்த TWS ரன் ஆகுதுன்னு சொல்லலாம். அது போக இந்த ஸ்டெம் ஏரியா பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த
பிஞ்ச் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த பிஞ்ச் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணி அண்ட் அந்த ஸ்பீச் டிரான்ஸ்லேஷன்ஸ் பண்றதுக்குமே இங்க ஏஐ மூலமா இந்த பட்ஸ்ல கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க சாம்சங்ல இருந்து. அந்த பிஞ்ச் டைப் சூப்பராகவே இருக்கு. நல்ல டச் சென்சிட்டிவ் ஏரியா சூப்பராகவே எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அது போக இந்த பிளேட் டைப்ல கான்செப்ட்ல இந்த பட்ஸும் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது போக இங்க பட்ஸ் அந்த சென்டர் ஏரியால உங்களுக்கு லைட் இன்டிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் லைட் மட்டும் தான் எரியும். அந்த லைட் ப்ளோ ஆகிறதுக்கு நம்ம உள்ளுக்குள்ள ஆப் அவங்களோட ஆப்ல போய் அதையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணணும்னா இது மூலமா தான் ஆன் பண்ணணும். அதை எப்படி ஆன் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த 2 பட்ஸுமே லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா லைட் ப்ளோ ஆகும். அது பிறகு போய் நம்ம உள்ளுக்குள்ள தேவையான அளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குங்க. அண்ட் கம்ஃபோர்ட் அண்ட் ஃபிட்னஸ் இங்க குறையே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம காதுல வச்சா மட்டுமே அந்த ஆம்பியன்ட் சவுண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். கையில வச்சீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணாது. காதுல போடு, அதுக்கு பிறகு நான் ஆக்டிவேட் பண்றேன். ஏன்னா நான் பேட்டரி சேவ் பண்ண தம்பி, அந்த அளவுக்கு இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காதுல ஃபிட் பண்ணோன்னே ஒரு சவுண்டு கேட்கும், விருன்னு ஒரு சவுண்டு. ஃபர்ஸ்ட் பேர் ஆகும், அடுத்த ஆம்பியன்ஸ் ஆன் ஆகும். பேர் பண்ணோன்னே சுத்தி இருக்கிற ஏரியா ஃபுல்லா அப்படியே நிப்பாட்டிக்கோ, எந்த சவுண்டும் இதுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு கொடுப்போம். அது மட்டும் கிடையாது, உள்ள இருக்கிற ஏர் உள்ள யாருமே வெளியில தள்ளுறதுக்கு வென்டிலேஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உள்ள வேர்க்கக்கூடாது, சவுண்டு ரொம்ப வந்துடக்கூடாது. அதுக்காகவே ரொம்ப பார்த்து இதோட டிசைன்ஸ் அண்ட் சென்சார்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஒவ்வொருத்தவங்களோட காதும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது பார்க்கறதுக்குமே இங்க ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கு. அதை நம்ம ஆப்ல போய் ஆன் பண்ணிட்டோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்னஸ் பண்ணிக்கிறோம். பண்ணாட்டியும் இந்த சென்சார் ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி அந்ததுக்கு ஏற்ற மாதிரி இதோட சவுண்ட் அவுட்புட் கொடுக்கும். இதுதான் உண்மையான ஒரு பட்ஸோட அவுட்புட் இருக்கு சூப்பராகவே இருக்கு. ஓகேவா? இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க. ஃபிட்னஸ் அண்ட் கம்ஃபர்ட் சொன்ன மாதிரி நிஜமாவே அழகா இருக்கு. எந்த ஒரு நீங்க ஒர்க் அவுட் ஆகட்டும், ஜாக்கிங் ஆகட்டும், என்ன அதே ஹெட்டர் நீங்க சேக் பண்ணாலுமே எந்த ஒரு இடத்துலயுமே தவறு கீழே விழுகல. அதுதான் உண்மையான ஒரு டிசைன். சாம்சங் சூப்பராகவே பண்ணியிருக்கான். போன வட்டம் பட்ஸ் 2 ப்ரோ கூடயுமே நான் காதல வைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த ஏரியால ரொம்ப அழுத்திட்டு இருந்துச்சு. ஆனா இந்த வட்டம் இந்த டிசைன் அவன் ஏன் எடுத்திருக்கான் அப்படின்னு இது உண்மையான ரீசன் காதல வச்ச பிறகுதான் தெரியுதுன்னே சொல்லலாம். சூப்பராகவே இருக்குங்க, அல்டிமேட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல பாத்தீங்கன்னா எத்தனை டிரைவ் கொடுத்துருக்கோம் நாங்க மென்ஷன் பண்ணல. பட் ஆனா 2-வே ஸ்பீக்கர் பிளஸ் டூயல் ஆம்பிளிஃபையர் சிஸ்டம் இதுல இருக்கு. சூப்பராகவே இருக்கு. அது போக இங்க 24 பிட் 96 ஹெர்ட்ஸ்ல உங்களுக்கு சாம்சங்கோட சீம்லெஸ் கோட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதுதான் ஒரு மொக்கையான ஒரு லோ எம்பி உள்ள MP4 பிளே பண்ணாலுமே இது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுதான் இந்த பட்ஸோட மெயினான ஒரு சிறப்பம்சமே. நம்ம இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம்ல, சும்மா ஒரு மொக்க பாட்டா கேட்காது, ஒரு ரிச்சான ஒரு சவுண்டு கேட்கும். நீங்க இந்த ஜோதியா கிட்ஸ் எல்லாம் கேளுங்க, அந்த ரிதம் படத்துல இருந்து அந்த காற்றே நீ ஸ்மார்ட்னு சொல்ல அந்த பாட்டெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அந்த பின்னாடி அந்த ஒட்டகத்தோட சவுண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க வீடியோல. அது மீதி பட்ஸ்ல நான் கேட்டதே இல்லை. இதுல அழகா கேக்குது. அதோட வீடியோட ரெசல்யூஷன்ஸ் கம்மி தான், ஆனா சவுண்டோட இம்ப்ளிமெண்ட் தாறுமாறா இருக்கு. அதுதான் இந்த பட்ஸோட வேலையே பண்ணுதுன்னு சொல்லலாம். சூப்பராகவே இருக்குங்க. அதே மாதிரி நான் பஸ்லயுமே முன்னாடி இன்ஜின் பக்கத்துல போனேன். அதெல்லாம் சவுண்டெல்லாம் நிப்பாட்டிடு, நான் காதுக்குள்ள போயிட்டா என் பக்கத்துல எவனும் வரக்கூடாது சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு இது அவ்வளவு அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. சூப்பராகவே இருக்கு. சவுண்டு மட்டும்தான் இருக்கு. சவுண்டோட கிளாரிட்டி அடாடாடாடா அருமைங்க, அருமை. ஒவ்வொரு டீட்டெயிலிங் சூப்பராகவே இருக்கு. அந்த இஎம்சி அந்த டீட்டெயிலிங்லாம் அருமையா இருக்கு. அந்த ஒரு சில்னஸ், ஹெவி பேஸ் எல்லாம் இருக்காது, ரிச் பேஸ் இருக்கும், ரிச் சவுண்ட் இருக்கும், ரிச் டீட்டெயிலிங் இருக்கும். அதுதான் இதோட வேலையே. சூப்பராகவே இருக்கு. ஒவ்வொரு பட்ஸுமே 3 மைக்ஸ், டோட்டலி 6 மைக்ஸ். சூப்பராகவே இம்ப்ளிமெண்ட் அருமையா இருக்கு. 360 ஆடியோ இருக்கு, நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. அண்ட் உங்களுக்கு நீங்க தொடர்ந்து இப்படி வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் அதுக்கும் சென்சார் கொடுத்துருக்கான். ஐயா கழுத்த கொஞ்சம் அசை, அதுக்குன்னுமே இங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். அது போக இங்க விஆர் அவங்களோட ஓன் ஆப் இருக்கு. அதுக்குள்ள போட்டீங்கன்னா ஏகப்பட்ட கஸ்டமைஸ்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் இங்க ப்ளூடூத் 5.4 இருக்கு, IP54 ரேட்டிங் ப்ராட் பண்ணிருக்காங்க. அது போக இந்த இடத்துல பேட்டரின்னு பார்க்கும்போது கேஸ்ல 550 ஆம்ஸ் பேட்டரியும் அண்ட் ஒவ்வொரு பட்ஸ்லயுமே 53 ஆம்ஸ் பேட்டரி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. டோட்டல் பிளேபேக் டைம் 7 ஹவர்ஸ் தான், கம்மி தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு சூப்பரான உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இது மாதிரி ஒரு ஹார்ட்வேர் சப்போர்ட், சாஃப்ட்வேர் சப்போர்ட் இருக்கு. அண்ட் இவங்களோட ஆப் தாங்க இந்த பட்ஸோட ஹைலைட்டான விஷயமே. ஆப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த TWS பொறுத்தளவு எல்லா டிவைஸ்லயும் ஒர்க் ஆகும். பிளே ஸ்டோர்ல அவங்களோட ஆப் கேலக்ஸி விஆர் ஆப் இருக்கு. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோடனே இதோட ஆம்பிஃபையர் இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கேலக்ஸி பட்ஸ் 3 ப்ரோ நம்ம என்ன யூஸ் பண்றோம்னு இருக்கும். அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்ல எவ்வளவு பேட்டரி பர்சன்டேஜ்னு காட்டுறாங்க. அண்ட் ஓப்பன் பண்ணோடனே பாத்துட்டீங்களா இப்படிதான் காட்டும். ஸோ அது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும்.
ஃபர்ஸ்ட் நம்ம காதல் ஃபிட் பண்ண உடனே ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆயிரும். இல்லைங்க எனக்கு அடாப்டிவ் தான் வேணும்னா வச்சுக்கலாம், இல்ல ஆம்பியன்ட் சவுண்ட் தான் வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். அதுக்குமே ஆட்டோ ஸ்விட்ச் ஆம்பியன்ட் சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன், வாய்ஸ் டிடெக்ட்னு இருக்கு. இந்த வாய்ஸ் டிடெக்ட் என்ன செய்யணும்னா நம்ம பாட்டு கேட்டாலும் பக்கத்துல யாரும் பேசுறாங்கன்னா அது நம்மளுக்கு கேட்கும், அதாவது தேவையானது மட்டும் கேட்கும். அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்ல வேணாம்னா அதையும் கேன்சல் பண்ணிடும். அண்ட் சைரன் டிடெக்ட், ஏன்னா இந்த ஒரு ஏஐ பட்ஸ் பாத்தீங்களா, இந்த ஏஐ பட்ஸ் சுத்தி இருக்க ஆம்புலன்ஸ் சவுண்ட் எதுவும் கேட்டுச்சுன்னா அது நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணும். ஒரு வேளை வண்டியில போய்கிட்டு இருக்கோம், ஆம்புலன்ஸ் சவுண்ட் பின்னாடி வருது, அவங்களுக்கு வழி விடல அப்படின்னு ஒரு எண்ணங்கள் நம்மளுக்கு வந்துடக்கூடாது. அதுக்காகவே இதை கொடுத்துருக்காது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. அது போக இந்த கால் சப்போர்ட்டுமே ஆம்பியன்ட் சப்போர்ட்டுக்கு இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அடுத்து ஏர்பட்ஸ் கண்ட்ரோல், இதுக்குள்ளதான் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாத்தீங்கன்னா மீடியா கண்ட்ரோல், இதுல மீடியா கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிடுவோம் பாத்தீங்களா, அந்த நம்ம இந்த பிஞ்ச் கண்ட்ரோல் சிஸ்டம், அப் அண்ட் டவுன் வால்யூம் நெக்ஸ்ட் ட்ராக் இது மாதிரி விஷயங்களுக்கும். அண்ட் இங்க பிஞ்ச் கோல் கண்ட்ரோல் கொடுத்துருக்கான். ஸோ அது வேணும்னா ஆஃப் அண்ட் ஆஃப் அண்ட் நம்ம இதுலயே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணும். டிஜிட்டல் அசரன்ஸ், அதாவது ஏஐ சொன்னேன் பாத்தீங்களா, ஏஐ இந்த இடத்துல யூஸ் ஆகும். அதாவது பிளே, பாஸ், நெக்ஸ்ட் ட்ராக் இதை நம்ம கமெண்ட் கொடுக்க அது நம்மளுக்கு செய்யும். இல்ல நம்ம கையில தான் டேரக்டா மேனுவல் பண்ணாலும் இது பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் தி கால் அண்ட் எண்ட், நம்ம பிஞ்ச் டைப்ல வேணுமா எப்படி வேணும் அதையும் ஆன் பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். அண்ட் இந்த லைட்டிங் எஃபெக்ட் நம்ம முதல்ல சொல்லியிருப்போம், ஆன் ஆஃப் இது மூலமா தான் நம்ம பண்ணிக்கிற முடியும். அண்ட் இந்த ஏர்பட்ஸ் லைட் கண்ட்ரோலுக்கு பாத்தீங்கன்னா இதுக்குள்ளதான் இந்த பிளிங்கிங், ஃபிளாட், இன் அட் அவுட் அண்ட் ஸ்டெடி இது மாதிரி விஷயங்களை நம்மளால இந்த லைட்டை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இந்த வாய்ஸ் கண்ட்ரோல், இன் டிடெக்ஷன், அதாவது நம்ம டியூரிங் கால்ஸ்ல பிளே பண்ணுமா வேண்டாமா இது மாதிரி விஷயங்களும் பண்ணிக்கலாம். இதுலதான் நம்ம இந்த ஏர்பட்ஸ் ஃபிட் டெஸ்ட் இருக்கு. ஸோ இதை ஆன் பண்ணிட்டோம்னா நம்ம காதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அதே பண்ணி. அப்போ ரீசெட் பட்டன்ஸ் அண்ட் அக்சஸிபிலிட்டி அண்ட் ஏர்பட்ஸ் அப்டேட் இங்க கொடுக்குறாங்க. அது போக அபவுட்ல போனோம்னா என்ன வெர்ஷன் நம்ம யூஸ் பண்றோம் அண்ட் இதோட கேஸோட பேட்டரி அண்ட் பேட்டரி இன்ஃபர்மேஷன்ஸ் இது மாதிரி விஷயங்கள் இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபைண்ட் மை ஏர்பட்ஸ், அதுலயுமே நம்ம அசஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா இந்த டிப்ஸ் அண்ட் மேனுவல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் பிளஸ் இதோட ஹார்ட்வேரும் சேரும் போது இதோட அவுட்புட் இருக்கு வேற லெவல்ல பண்றான், சூப்பராகவே இருக்கு. நம்ம முதலே சொன்ன மாதிரி ஒரு 70K இல்லைங்க, ஒரு 20K நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 20K ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்கிரேடா இந்த பட்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. நான் காசு போட்டு வாங்கிட்டேன், நான் ஏதோ பெட்டிக்கிட்டே வாங்கிட்டேன் உங்களுக்கு சொல்றேன் இல்ல, நான் சொந்த காசு போட்டு வாங்கி தான் உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்றேன். நிஜமாவே நீங்க ஒரு நார்மல் நான் யூஸ் பண்ற பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்ஃபினிக்ஸ் போன், ஓகேவா. அது போக என்கிட்ட சாம்சங்கோட அல்ட்ரா சீரிஸ் இருக்கு, சாம்சங்கோட எஸ் சீரிஸ் எல்லாம் இருக்கு. இல்ல நான் சொல்லல, எதுல நீங்க எந்த ஒரு போன்ல யூஸ் பண்ணாலும் இதோட சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் வாவ் சூப்பராகவே இருக்கு. அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நான் எஸ் சீரிஸ் என்னால காசு இன்வெஸ்ட் பண்ண முடியாது, 1 லட்ச ரூபா போட்டு போன் வாங்க முடியாது. என்கிட்ட இருக்கிற ஒரு நார்மலான ஒரு ஆண்ட்ராய்ட் போன். அப்படி இருக்கும் போது இந்த பட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ளிமெண்ட் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் இருக்கும். ஆனா அதே ஒரு அல்ட்ரா போன்லயோ ஒரு சாம்சங் போன்லயோ போட்டு கேட்டீங்கன்னா இதோட ரீச் ஆஃப் வேர்ல்ட் சூப்பராகவே இருக்கு, அட்டகாசமா இருக்குன்னே சொல்லலாம். உண்மையான விஷயம் இதுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் பட்ஸ் 3 ப்ரோ என்னைய பொறுத்தளவு ஒரு ஒர்த்தபிளான எக்ஸ்பீரியன்ஸோட நிறைய ஹார்ட்வேர் சப்போர்ட், நிறைய சாஃப்ட்வேர் சப்போர்ட், சவுண்ட் கிளாரிட்டி அல்டிமேட்டா வித் ஏஐ என்ஹான்ஸ்டோட ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு சாம்சங் பட்ஸ் 3 ப்ரோ கொடுத்த காசுக்கு ஒர்த்தபிளான எக்ஸ்பீரியன்ஸோட அவங்க இந்த பட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக நம்ம பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.